எங்கள் அப்பா சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், டேய் நீ இதெல்லாம் சினிமா நடிச்சிட்டு இருக்க, வெளியில் போனால் உன்னை ஒரு பேர் சொல்லி ரெக்கக்னேஷன் இருக்கா, அதுதான் சினிமாவில் வெற்றி. இன்னைக்கு வந்து உங்களுடைய டைலாக் தான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. எவன் தான் அந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சானோ அப்படின்னு அதோ ஒருத்தன் யாரோ ஒருத்தர் போட்டோ எடுத்து போட்டு இவர் தான் எக்ஸாமை கண்டுபிடிச்சார். அது நான் தான் போட்டேன். நீங்களும் நீ தான் அந்த பரிச்சையை கண்டுபிடிச்சியா? எக்ஸாமை கண்டுபிடிச்சனோட போட்டோ எடுத்து நீங்களே போட்டு அது நீங்களே அது இப்போ 3 மில்லியன் மேல போயிட்டு இருக்கு வியூஸ். ஓகே, சூப்பர். திருப்பி இப்ப 10வது எழுத ஆரம்பிச்சிருக்கேன். மறுபடியும் இது என்ன புதுசா இருக்கு? இப்போ இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் பாஸ் ஆகணும். இத்தனை வருஷம் இப்போ என்ன உங்க ஐடியா? SSLC முடிச்சுட்டு அப்படியே கலெக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி. கலெக்டர் ஆகுதா? மணி சார் ஆஃபீஸில் போய் காஃபி சாப்பிட்டு அங்கே காஃபி சாப்பிட்றதுக்குனே போயிடுவேன். சைக்கிள். அதாவது மணிரத்னம் சார் படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறத விட டெய்லி காலில் நான் மணிரத்னம் சார் ஆஃபீஸில் தான் காஃபி சாப்பிடுவேன். இல்லை அங்கே வந்து நம்ம செல்ல பிள்ளை மாதிரி. நான் சுகாசி மேம் லைஃப்பில் எனக்கு வந்து இன்னொரு தாய் அவங்க. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய திரைக்குறளில் ரொம்ப சிறப்பான ஒரு செலிபிரிட்டி. அவர் வந்து பல ஆண்டுகளாக வந்து தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. இன்றைக்கும் அவர் பேர் சொன்னால அவரை பார்த்தோன்னே எல்லாரும் அவர் பேரை சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட பிரபலமான ஒருத்தர் தான் நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் பிளாக் பாண்டி அவர்களே. வணக்கம். அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். திரைக்குறளில் இன்னைக்கு அருமையான ஒரு சந்திப்பு. எனக்கு பிடிச்ச ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பியூர் சோல் அவர் முன்னாடி நான் நின்று பேசுறது எனக்கு பெரிய சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாண்டி. நீங்கள் வந்து எங்களுடைய சேனலுக்கு வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இப்போது எங்களுக்காக வந்து ஒரு சில நிமிடங்கள் பேசுகிறதுக்கு. எனக்கு வந்து முதல் கேள்வியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இந்த அடைமொழி அப்படிங்கிறது இப்போ ஒன்று இருக்குது. சமீபத்தில் கூட நான் அந்த மேடையில் ஒரு ஆடியோ லான்ச்சர் சொன்னேன், இனிமேல் ஒரு அடைமொழி யூஸ் பண்ணுறதா இல்லை அப்படின்னு. அந்த அடைமொழிங்கிறது சில பேர் ஊர் பேர் வச்சுப்பாங்க. ஊர் பேர், தாத்தா பேர் இப்படி வச்சுக்கிறதுங்கிறது ஒரு அடைமொழியாக இருந்தது. அப்புறம் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபேன்சியான ஒரு நேம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிளாக் பாண்டி அப்படின்னு வச்சுருக்கீங்க. உங்கள் ஒரிஜினல் நேம் தான் என்ன? ஏன் பிளாக் பாண்டின்னு பேர் வச்சிங்க? ஐயா, என்னுடைய பேர் வந்து எஸ் லிங்கேஸ்வரன். சேகர் எங்கள் அப்பா பேர், லிங்கேஸ்வரன் என்னுடைய பேர். எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் அதுதான். அது வந்து எப்படின்னா, நான் சினிமாவில் நான் 95வது ஆண்டு நான் சினிமாவுக்கு வந்து அங்கேருந்து முயற்சி பண்ண ஆரம்பித்து 99 தான் முதல் பட வாய்ப்பே கிடைக்கிது. ஸோ அங்கேருந்து 2006 வரைக்கும் நான் உழைச்ச எல்லா படங்கள், சீரியல் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா லிங்கேஸ்வரன் தான் வரும். அப்போ வந்து அந்த லிங்கேஸ்வரன்னா நிறைய பேர் சினிமாவில் போய் சொல்லும்போது என்ன லிங்கேஸ்வரன் பெரிய இந்த பேரை இது வந்து சினிமாவில் எப்படி சூட் ஆகும் அப்படி இப்படிலாம். அப்போ வந்து எல்லாமே ஒரு இது சொல்லுவாங்க, ஒல்லியாக இருந்தால் பிரச்சனை, குண்டாக இருந்தால் பிரச்சனை, அதுக்கு ஒரு காரணம் இவன் வாய்ப்பு தராதுக்காக ஒன்று சொல்லுவாங்க. சரியா? அப்போ வந்து ஐ படம் வந்ததுக்கப்புறம் அந்த பேர் கொஞ்சம் நல்ல பேராச்சு. ஏன்னா விக்ரம் சாரோட கேரக்டர் நேம் லிங்கேஸ்வரன். ஸோ இந்த மாதிரி 2-3 இதில் அப்புறம் ரஜினி சார் ஒரு இதில் வந்து லிங்கா அப்படின்னு சொல்லி அவரு ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் அந்த பேர் வந்து பெருசாக பேசப்பட ஆரம்பிச்சிச்சு. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் பேரை மாற்றிட்டீங்க. ஆமாம், 2006 நான் கனா காணும் காலங்கள் அப்படின்ற தொடரில் நடிச்சு அதில் பாண்டின்ற கதாபாத்திரம் நடிக்கிறேன். அப்போ டைரக்டர் அங்கே ஸ்பாட்டில் வந்து என்னென்னா, வெறும் பாண்டி ஏதாவது ஒன்று செய்யலாம்டா அப்படின்னு சொல்லும்போது, சரி சார் அப்போ இது நல்லா இருக்க பாருங்க, பிளாக் பாண்டி, பிளாக் பாண்டி சொல்கிறேன் நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ஆக்ஷன், வெறும் பிளாக் பாண்டி சொன்னால் நல்லா சொல்லிட்டு பிளாக் பாண்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷனோட அந்த என்ட்ரி கொடுக்குறது. இப்போ ஹீரோஸுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி காமெடியான ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு அது பிளான் பண்ணி பண்ணது. அதுவே இப்போ எங்கே போனாலும் மக்கள் என்னன்னா, எங்கள் அப்பா சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், டேய் நீ இதெல்லாம் சினிமா நடிச்சிட்டு இருக்க, வெளியில் போனால் உன்னை ஒரு பேர் சொல்லி ரெக்கக்னேஷன் இருக்கா, அதுதான் சினிமாவில் வெற்றி. ஏன்னா இப்போ நம்ம 3 தலைமுறை எங்கள் அப்பா நிறைய பேர் எம்ஜிஆர் ஐயாவிலேருந்து பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அப்போ எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா, உன்னை வெளியே போனால் ஒரு ரெக்கக்னேஷன், ஒரு நேம் வரும்டா, சினிமா உனக்கு கொடுக்கும். அது 3 இடத்துல அமைஞ்சிருச்சுன்னா சந்தோஷம். அவன் பாண்டின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பிளாக் பாண்டின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ சினிமாவில் பாண்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே கூடும்போது பாண்டி அப்படின்னா 10 பேர் திரும்புவாங்க. ஏன்னா பாத்திரங்களூர்லேருந்து வெளியில் போகிறது, சப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாருமே பாண்டியாக இருப்பாங்க. ஒரு காமனான நேம். ஆமாம், காமனான நேம். இன்னொன்று அது வந்து ஒரு கடவுளுடைய பேரும் கூட. ஸோ அப்போ பிளாக் பாண்டி அப்படின்றது நம்ம கேரக்டராக இருக்கனால இவர் நம்ம பார்க்கணும் போல இருக்கு டைரக்டர் எஸ்பி ராஜ்குமார் என்ன சொன்னார், டேய் நீ எல்லாருமே பாண்டின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க, நீ பிளாக் பாண்டின்னு எல்லாத்துக்கும் அந்த இண்டிவிஜுவல் அடைமொழி கிடைக்காது, நீ அடைமொழியோட வையே, ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும். இல்லை நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நல்லா நீங்களும் சொன்னும்போது ஒரு டேரக்டர் நீங்கள் சொல்கிறீங்க, நான் கண்டிப்பாக அதிலேயே நம்ம ட்ராவல் பண்ணோம். அப்போ பத்திரிகை வரும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டில் பிளாக் பாண்டின்னு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ எஸ்பி ராஜ்குமார்ங்கிற நம்ம விஜய் படம் சுறா எடுத்து ஸோ அந்த சுறா படத்தில் இயக்குனர் தான் அவனுக்கு முதல்ல இந்த அடைமொழி இப்படியே கண்டினியூ இல்லை நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் இப்படி கண்டினியூ பண்ணுன்னு சொன்னது. ஆமாம், அதாவது உடனே ஒரு திரை சம்மந்தம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற விஷயத்த ஒருத்தர், நான் எப்பவுமே இந்த யூனிவர்ஸை ரொம்ப நம்புவேன். ஸோ இந்த 1111
அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு இமிடியேட் ரிஃப்ளெக்ட். நான் இப்போ ஒருத்தரை பற்றி நினச்சிட்டு இருக்கேன்னா அவர் திடீர்னு எனக்கு உடனே அடுத்த 10 செகண்ட் இன்னி கூட அது நடந்துட்டு இருக்கு. ஸோ கால் வரும். ஸோ அப்போ நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு குட் சைன் வரும் நமக்கு. ஸோ அப்போ அந்த குட் சைனை வச்சு நம்ம உடனே ட்ராவல் ஆவேன். அப்படி தான் அதை பார்த்தேன். உடனே அவரும் சொன்னார், ஸோ நம்ம ரிலேட் பண்ணிக்கிற அந்த விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே அதை பிளாக் பாண்டி அப்படின்னு நம்ம டைட்டில் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அது வந்து நிறத்தை பேஸ் பண்ணி அப்படிங்கிறதுனால சில பேர் வந்து ஆமாயா அவர் கருப்பாக இருக்கிறதுனால தான் பிளாக் பாண்டின்னு வச்சிருக்கிறாரு அப்படின்னா, இந்த கருப்பு அப்படிங்கிறதே இப்போ இந்த உலகத்தில் வந்து இந்த வெள்ளையாக இருக்கவங்க போய் சொல்ல மாட்டான், ஒயிட்டாக இருக்கவங்க டீசெண்டான ஆள், கருப்பாக இருக்கிறவங்க வந்து அப்படி கிடையாது அப்படிங்கிற ஒரு போர்வை இருக்கும் இல்லையா? பொதுவாகவே வெளியில் இருக்கவங்க அப்படி யோசிக்கிறது உண்டு. கலரை வச்சு சில விஷயங்கள் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு எதை காம்ப்ளெக்ஸாக சொல்கிறாங்களோ அதே அடைமொழியாக பிளாக்கு பாண்டி அப்படின்னு வைக்கும்போது இதை பற்றி யாராவது சொல்லியிருக்காங்களா? யாராவது அதுதான் சொல்கிறேனே, நம்ம வந்து மற்றவங்களுக்காக வாழல, எனக்காக என் மனதுக்கு என்ன தோணுது அது சரியாக இருக்குமா, மற்றவங்கள வருத்தப்படாத அளவுக்கு நான் ஒரு விஷயம் செய்யணும், அது எதுவாக இருந்தாலும் சரி அப்படி தான் யோசிப்பேன். யாரும் வந்து முகம் சொல்லிக்காத அளவுக்கு ஒன்று இருக்கணும்னு நான் நினைப்பேன் எப்பவுமே. அதுவும் இல்லாமல் எல்லாருமே கேட்பாங்க, நீ வெளியே போனேன்னா பேசும்போது, இப்போ நான் பேசும்போது ஒரு ப்ரிப்பேர் ஆகி வரேன்னா அப்படின்னா அது பரீட்சை காலத்துலேருந்தே நான் ப்ரிப்பேர் ஆகி போனதில்லை. பேசிக்காகவே என் ஆத்மார்த்தத்தில் என்ன தோணும், படிச்சிருப்போம், ஓகே இது எதுன்னு தெரிஞ்சிருக்கும். மனசில் இப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாமே மனசார பேசணும், உண்மையை பேசணும். இப்போ நான் போய் பேசினேன், நீங்கள் ஒரு 10 வருஷம் வீடியோ கழிச்சு எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா கூட அன்றைக்கி இதே மாதிரி இதே விஷயங்களை பேசி இப்போ ரிலேட் பண்ணிக்கலாம். ஓ இவன் ஒரே மாதிரியான குறிக்கோளோடு வாழ்ந்துட்டு இருக்கான்டான்றது வந்து தெரிய வரும். ஸோ மாறி மாறி பேச மாட்டான் அப்படின்றது ஒன்று இருக்கும் டெஃபினட்டாகவே. ஸோ அதனால் அந்த ஒரு இதனால் என் மனசு என்ன சொல்லுதோ அதை நான் பதிவு பண்ணுறதுல எப்பயுமே கரெக்டாக இருப்பேன். அதனால் இந்த கலரு இது அது எந்த நெகட்டிவையும் நான் எடுத்துக்க மாட்டேன், அதில் இருக்க பாசிட்டிவ் மட்டும் தான் இருப்பேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த படித்த போது நான் எக்ஸாம் கூட ப்ரிப்பேர் பண்ணதில்லை அப்படின்னீங்கல்ல, இன்னைக்கு வந்து உங்களுடைய டைலாக் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. எவன் தான் அந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சானோ அப்படின்னு. அதோ ஒருத்தன் யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து போட்டு இவர் தான் எக்ஸாமை கண்டுபிடிச்சேன், அது நான் தான் போட்டேன், நீங்களும் அவர் வந்து கீழே கமெண்ட்ல கேட்குறாங்க, ஒரு வழியாக கண்டுபிடிச்சில 11 வருஷத்துக்கு அப்புறம். எனக்கே கோவம் வந்துச்சு, ராஸ்கூல் நீ தான் அந்த பரீட்சையை கண்டுபிடிச்சியா? எக்ஸாமை கண்டுபிடிச்சோட ஃபோட்டோ எடுத்து நீங்களே போட்டு அது நீங்களே அது இப்போ 3 மில்லியன் மேலே போயிட்டு இருக்கு வியூஸ். ஓகே சூப்பர். அப்போ பார்த்தேன், எனக்கு என்னன்னா அந்த வியூஸ் பார்த்துட்டு உள்ள போய் பார்க்குறேன், கெட்ட கெட்டவதையா திட்டிருக்காங்க. பார்த்து படிக்கும்போது சிரிப்பா வச்சு ஒரு செகண்ட்ல என்னையும் தான் திட்டுறவன், இல்லை அவனை திட்டுறாங்க, செத்து போயிட்டவனை திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி. அந்த எக்ஸாம் கண்டுபிடிச்சவருக்கு அவ்வளோ ஒரு கடுப்பு இருக்கு எல்லாருக்கும். அந்த கமெண்ட்ஸை போய் பார்த்தீங்களே அவ்வளோ சிரிப்பீங்க. அதில் ஃபுல்லாக வந்து தாய் தாப்பனை சொந்த பந்தங்களை திட்டுற மாதிரி கேவலமான வார்த்தைகளாக திட்டிருக்காங்க. அவ்வளோ வெறியில் இருக்கான் நாட்டில், அவ்வளோ பேர் படிப்பால் வெறிய, எக்ஸாம்பிளால் வெறிய, என்ன நீ தான் கண்டுபிடிச்சி போனேன்னு. அந்த டைலாக் நீங்கள் சொல்லும் போது என்னன்னா, அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மனசார சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அப்படி என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து 8th ஆக்சுவலாக நான் கம்ப்ளீட் பண்ண ஸ்டடீஸ் வந்து. சரி. அதுக்கப்புறம் 9th வந்து எனக்கு போக முடியல. எங்கள் அப்பா என்ன சொன்னாலும், வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, நீ இதுக்கப்புறம் போய் படித்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நீ வா போய் நம்ம குடும்பத்தை பார்ப்போம், நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தால் தானே போய் படிக்கவே முடியும், ஸோ வாழ்வாதாரம் பிரச்சனையாக இருக்குது, வா போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மதுரையிலேருந்து குடும்பத்தோடு வந்து சென்னையில் செட்டில் ஆயிருந்தோம். அப்போ வந்து டெய்லி நான் வீடு வீடாக போய் அப்பளம் முறுக்கு பிஸ்கெட்லாம் வீடு வீடாக போய் விற்பேன். ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே பையில் எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் ஒரு வீடாக போய் சேல் பண்ணிட்டு வருவேன். சென்னையில் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நான் வீடு வீடாக போய் அப்பளம் முறுக்கு பிஸ்கெட்டு 2 பையை தூக்கிட்டு தான் போய் கையில் இந்த கையில் ஒரு 10 கிலோ, இந்த கையில் ஒரு 10 கிலோ தூக்கிட்டு, அர்ஜுன் ஜென்டில்மேனில் தூக்கு வரல, நான் இப்போ நினச்சேன் அதை அந்த மாதிரி தூக்கிட்டு அண்ணா நகரில் இருக்கிற மொத்த ஃப்ளாட்ஸு போய் கம்ப்ளீட்டாக 9-10 மணிக்கு முடிச்சுட்டு தான் வருவேன். அதில் வந்து சில இதில் நாய் துரத்துவோம், சில இதில் செக்யூரிட்டி அடித்து வெளியே துரத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, சில பேர் எதுக்குடா கதவை திறந்துன்னுவாங்க. அந்த நேரத்தில் படிச்சுட்டு எனக்கு அந்த வியாபாரம் தான் பெரிய அளவு ஹெல்ப் பண்ணுச்சு. அப்போ வந்து குடும்பத்தை நானும் எங்கள் அப்பா வெளியில் உட்காந்துருவார், நான் போய் உட்காந்து, அப்பா கொஞ்சம் சுகர் பேஷண்ட்னால வெளியில் ரொம்ப நடக்கவும் முடியாது அவரால், அதனால் நான் தான் முழுமையாக வந்து குடும்பத்தை பார்த்துட்டு, அப்போ நானும் என் தங்கச்சியும் வந்து நிறைய ஸ்டேஜில் போய் பாடுவோம் கச்சேரி. எங்கள் அப்பா மியூசிஷியன்றதுனால தொடர்ந்து அந்த பாடல் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு கச்சேரிக்கு போனால் அப்போ 500 ரூபா எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ அந்த 500 ரூபாயில் எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இருக்கும். அதனால் நிறைய ஒரு பெரிய கஷ்டங்கள் அந்த நேரத்தில் இருந்தது. ஸோ அதை கடந்து மீண்டு அடுத்த ஸ்டெப்பு போகிறது தான் சினிமாவில் வந்து. ஏன்னா சினிமாவில் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடிச்சிருப்போம், அந்த நடித்த அடையாளம் தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்குதானா கிடையாது. அப்போ பாலுமந்திரா சார், விசேகர் சார், சேரண்ணன், சமுத்திரக்கணி அண்ணன், அப்புறம் நேசண்ணே, பிரபுசலம் அண்ணன், இவங்க மாதிரி ஒரு 10 டைரக்டர் தொடர்ந்து நமக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்க. 3 படத்தில் எனக்கு வந்து ரொம்ப நடிச்சே கட் ஆயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பாபாவில், இன்னொன்று கிங்கில், இப்போ ரீசெண்டாக கோட்லேயும் சீன் கட் ஆயிடுச்சு. கோட்டில் வரைக்கும் நடிச்சிருக்கீங்களா? கோட்டில் நீங்கள் சொல்லி தான் நீங்கள் நடிச்சதுங்கிறதே தெரியுது. அதில் ஒரு ஷாட் வருது, நம்ம நடிச்சேன்னு கை காமிச்சிக்கலாம், அப்படி வந்து வெங்கட்பிரபு மறந்து விட்டுட்டாரான்னு. அதாவது நீங்கள் கை காமிச்சப்போ அந்த ஒரு ஷாட் முடிஞ்சிருச்சு. ஆமாம், அது அப்படி ஒரு செகண்டில் போயிடும் அது. ஓ, நீங்கள் ஒரு செகண்ட் ஹீரோ, 2 ஷாட் இருக்காமா. ஒரு செகண்ட் ஹீரோ இல்லை, கோட்டில் நீங்கள் தான் செகண்ட் ஹீரோ. ஆமாம், ஒரு செகண்ட் ஹீரோ அப்படின்னு. இப்போ ஹீரோன்னு சொன்னோம்னா காண்டாயிடுவாங்க.
ஏன்னா இன்னைக்கு விஜய் என்ன சொல்லி எது சொன்னாலுமே எவனாலும் மொத்த கும்பலும் எரியிற பாலா இருக்கு. அதனால சரி, இப்போ நீங்க அப்பா வந்து மியூசிஷியன் அப்படின்னீங்க இல்லையா? அப்பா என்ன மாதிரி அப்பா வந்து கீபோர்ட் பிளேயர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 25 வருஷம் வந்து ஆர்கெஸ்ட்ராஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நிறைய கதைகள் எழுதுவார். KS மாதங்கன், TN பாலு அவர் டைரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். ஒரு குறுகிய காலத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையை பிடிக்கலன்னு சொல்லி திருப்பி மதுரை வந்து கச்சேரிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்பா சித்தப்பா எல்லாருமே இதே சினிமா ஃபீல்டு தான். சினிமாவில் ஆரம்பத்துலேருந்து அந்த மிமிக்ரி பண்ணுறது, அந்த கச்சேரிகள் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்போ ஆரம்பத்தில் ராஜா சார் கூட அன்னைக்கிளி பீரியட். உங்கள் அப்பா மிமிக்ரி பண்ணுவாரா? அப்பா வந்து சின்ன சின்ன வாய்ஸஸ் பேசுவார், மோஸ்ட்லி பாடுவார். அப்பா மேஜரி அவர் கீபோர்ட் பிளேயர். அவர் ராஜா சாரோட அன்னைக்கிளி பீரியட் அப்பா கூட இருந்திருக்காரு. பிகினிங்கில் அவர் ரிலீஸ் பண்ணுறது அந்த டைம்லலாம் கூட இருந்திருக்காங்க. எங்கள் அப்பா சொல்லி தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஹரிஜராஜ் அப்பா இருக்கார் இல்லையா, மியூசிக் டைரக்டர் ஹரிஜராஜ் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பா ட்ரூப்பில் அவர் கிட்டாரிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹரிஜராஜோடைய அப்பா உங்கள் அப்பாவுடைய ட்ரூப்பில் கிட்டாரிஸ்டாக இருந்திருக்காரு. ஸோ ஹரிஜராஜோடைய அம்மா வந்து எங்கள் தாத்தாவுடைய ட்ராமாவில் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, கங்காமா அவங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய இசை பண்புலம். 3 தாத்தாவும் திரைத்துறை பஃபூன் சொக்கலிங்கம்னு சொல்லிட்டு அவர் எம்ஜிஆர் ஐயா கூட சாங் அண்ட் ட்ராமா டிவிஷன், அதாவது பாய்ஸ் கம்பெனிஸில் இருந்தவங்க. எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி ஐயா இவங்க எல்லாமே வந்து பாய்ஸ் கம்பெனிஸ்ன்னு சொல்லி அப்போ வந்து இருக்கு. சங்கரதாஸ் சுவாமி ஐயாவுடைய இது நாடக இதில் அதில் வந்து எல்லாருமே வந்து சங்கரதாஸ் சுவாமிகள்ங்கிறது இப்போ நடிகர் சங்கத்தில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க கிடையாது. அதில் எங்கள் தாத்தா வந்து பஃபூனாக நடிக்கிறவங்க. பழைய பில்டிங் இருந்துச்சுல்ல, இந்த பழைய பில்டிங்க்கு சிவாஜி வீட்டில் மதுரையிலேருந்து நாடக கலைஞர்களோட தங்கி எங்கள் தாத்தா வந்து தங்கி 12 நாள் இருந்து நடித்து கொடுத்து அதில் ஒரு பெரிய வசூல் பண்ணி அந்த பில்டிங்க்கு அப்பயே வந்து கட்டி கொடுத்துரு எங்கள் தாத்தா. அப்போ எம்ஜிஆர் சிஎம்மாக இருந்தபோதும் எம்ஜிஆர் இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. அதாவது நீங்க இப்போ உங்க அப்பாவை பத்தி சொன்னீங்க, ஓகே, உங்க தாத்தா வந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு. முத ஒரு கலைஞர்கள் எங்க தாத்தாவுடைய இது ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சினிமா நடிக்கும் போது அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. போனா நடிக்கிறோம், ஒரு போய் நடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க அப்படின்னாச்சு. ஒரு கட்டத்தில் அவங்க என்னுடைய தாத்தாவை பற்றின தேடலுக்கு நான் போறேன். ஒரு ட்ரிப்பு போய் எடுத்து எங்க தாத்தாவோட நடிச்சவங்களுடைய வீடியோஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு போய் தேடும் பொழுது அப்போ தான் இந்த சினிமா மேலே நான் ஏன் இங்கே வந்திருக்கேன், நான் வேறு ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாமே படித்து முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு 10வது வந்து எழுத ஆரம்பித்தேன். அது ஒரு பெரிய இது, அது சொல்லிடுறேன். இப்போ அந்த தாத்தாவுடைய இதை போய் பார்க்க போகும்போது நமக்கு வந்து இதனால தான் நம்ம இங்கே வந்து சினிமாவில் இருக்கோமா. என்னை வந்து சின்ன சொக்கலிங்கம் தான் சொல்லுவாங்க, சோனா தான் சொல்லுவாங்க, சோனான்னு சொல்லுவாங்க. ஸோ சோனா வந்து பிளாக் பாண்டியா பிறந்துட்டான் அப்படின்னு எங்கள் குலதெய்வம் வந்து கல்லாத்தி சிவலிங்கம். அதனால் அவருடைய பேர் எல்லாமே லிங்கம்னே வரும். ஸோ அதில் வந்து சோனாவுடைய வாரிசாக வந்து பிள்ளை வந்துட்டான், மறுபிறவையும் எடுத்து வந்துட்டான்னுவாங்க. ஸோ அப்போ என்னென்னா எம்ஜிஆர் ஐயா கூட என்னை தாத்தா செஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அன்னைக்கு காலகட்டங்களில் கலைஞர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா, ஏன்னா எப்பயுமே கலைஞர்கள் முதல்கட்ட கலைஞர்கள் தான் எப்பயுமே ஓரளவு செட்டில் ஆவாங்க. 2ஆம் நிலை கட்ட கலைஞர்கள் எல்லாமே குடிச்சு அவங்களுடைய வாழ்வாதாரம் தினமும் ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் இல்லாதனால என்ன ஆகுனா அவங்க வேறு தொழிலும் போக மாட்டாங்க. அப்படியே போகும்போது இறக்கக்கூடிய சூழல் வரும்போது அவங்க குடும்பங்கள்லாம் அனாதையாக இருக்கும். அப்போ கையில் காசு கூட இருக்காது. அப்போ முதல்ல ஒரு ஈமை கிரியம், அதாவது எல்லா கலைஞர்களும் நமக்கு கூட சக கலைஞர்கள் இறந்து போனாங்கன்னா முதல் எல்லா கலைஞர்களும் சேர்ந்து பணம் போட்டு அந்த ஈமை கிரியத்துக்கு காசு கொடுக்கணும்னு கொண்டு வந்த ஈமை கிரிய திட்டத்தையே எங்கள் தாத்தா தான் முதல் இனிஷியேட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் பேர் சொக்கலிங்கம், பஃபூன் சொக்கலிங்கம். சொக்கலிங்கத்துடைய பையன் நாகேஷ் ஐயா இருக்காங்களே, திரையுலக உலகில் நாகேஷ் ஐயா இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நாடக உலகத்தில் வந்து எங்கள் தாத்தாவுடைய பேர் போனவர். உங்க அப்பா வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஆர் மகாலிங்கம் ஐயாவுடைய மேடை நாடகங்கள், அதாவது டிஆர் மகாலிங்கம் அப்போ சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காரு. திருப்பி அவருடைய லைஃப் ரொம்ப பாதாளத்துக்கு போகும்போது எங்கள் தாத்தா தான் கூப்பிட்டு, ஐயோ சாமி வாயா, வாங்க போய் தான் பேசுவாங்க, சாமி நம்ம பார்த்துக்கலாம், வாயா இவ்வளோ பெரிய திறமை வச்சுருந்தீங்க, சினிமா இருக்கவான்னு சொல்லிட்டு திருப்பி நாடக உலகில் திருப்பி கொடி கட்டி ஒவ்வொரு ஊர்கள் கிராமங்களில் போய் தன்னுடைய நாடகங்களில் வள்ளி திருமணம் அது எல்லாமே போட்டு பெரிய லெவலில் அவங்க விஷயத்தை அவங்க 2 பேர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மொத்த வாழ்க்கையை மாற்றி திருப்பி அகைன் சினிமாவுக்கு வந்து பெரிய ஸ்டார் ஆகிடுச்சு. ஸோ அந்த பங்கு எங்கள் தாத்தாவுக்கு மிகப்பெரிய. ஸோ ஒவ்வொரு வருஷத்துலையும் வந்து இந்த மீடியாவுடைய மாற்றங்கள், அதாவது சினிமா வந்த பிறகு கூட சினிமான்னு எதுக்கு சுற்றுறேன்னு சொல்லி மறுபடியும் ட்ராமாவுக்கு வர வச்சு ட்ராமாவை ப்ராப்ளம் ஆக்குறது, அது வந்து உங்கள் தாத்தா வந்து டிஆர் மாலிங்கம் பண்ணியிருக்காரு. பிரமாதமான விஷயம். அதே மாதிரி இப்போது சரி நடிக்க வரீங்க, என்ன இருந்தாலும் ஒரு ஏஜில் இப்போ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 8வது படிச்சுட்டு இருக்கும்போது 9வது படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப சின்ன வயசு. அந்த காமெடி பெரிய காமெடி. நான் வந்து அதுவும் படிக்கலையா? இல்லை 10th படித்தேன். 10th வந்து எப்படின்னா 8வது தான் படிச்சிருக்கேன் நீங்கள்? இல்லை 10th வந்து திருப்பி ப்ரைவேட் எழுதுறதுக்கு 9வது
9th படிக்கல, டேரக்டாக 10th. அப்போ எப்படின்னா எஸ்பிபி சரண் இருக்கார்ல, அப்போ வந்து சமுத்திரக்கணியன் படம் வந்து உன்னை சரணன் நடிக்கிறேன். ஆமாம், உன்னை சரணன். அதில் வெங்கட் பிரபு நடிச்சிருப்பார் ஹீரோ, அப்புறம் சரணன் ஹீரோ. நான் சரணன் ஆஃபீஸில் தான் இருப்பேன் மோஸ்ட்லி, டெய்லி அங்கே தான் லஞ்சு சாப்பிட்றது. நான் வாய்ப்பு தேடிட்டு போகிற 3 இடம் இருக்குது நான் சாப்பிட்ற இடம். ஒன்று எஸ்பிபி சரணன் ஆஃபீஸு, இன்னொன்று வந்து ராதிகா மேடம் ஆஃபீஸு ராடன் டிவி, இன்னொன்று வந்து மணிரத்னம் சார் ஆஃபீஸ். எப்படின்னா மணி சார் ஆஃபீஸில் போய் காஃபி சாப்பிட்டு அங்கே காஃபி சாப்பிட்றதுக்குனே போயிடுவேன். சைக்கிள். அதாவது மணிரத்னம் சார் படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறத விட டெய்லி கால்ல நான் மணிரத்னம் சார் ஆஃபீஸில் தான் காஃபி சாப்பிடுவேன். இல்லை சாயந்தரம் வெளுத்துருவாங்க. இதை தெரிஞ்சாலும் இப்போதான் அப்போ எவ்வளோ வேலை பார்த்துட்டு கூப்பிட்டு அடிப்பாங்க. இல்லை அங்கே வந்து நம்ம செல்ல பிள்ளை மாதிரி எப்போ போனாலும் மணி சார் ஆஃபீஸில் வந்து எப்படின்னா சினிமாவை ஒருத்தர் கற்றுக்கணும், நேசிக்கணும், இப்படி எந்த விஷயங்கள் இருந்தாலும் மணி சார் ஆஃபீஸில் போய் ஒரு உட்காந்துட்டாலே அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது வந்து ஒரு டிவைனிட்டி பிளேஸ். அதாவது அந்த மாதிரி சொல்லுவோம்ல, ஒரு மெடிடேஷன் ஆளுக்குள்ளே போனால் எப்படி ஒருத்தனுக்கு ஃபோக்கஸிங் இருக்குமோ, மணி சார் ஆஃபீஸில் அந்த மாதிரி இந்த ஏமாற்றம், பொய், இது எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு க்ளீன் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படி தான் சொல்லணும். எனக்கு வந்து நான் பை பாட்டமே எனக்கு அங்கே கிடச்சதுனால அந்த பார்ஷான டீம் அவங்க வந்து எந்த ஒரு அந்த தான் தான் மணிரத்னம் அப்படின்ற அந்த அகம்பாவம் இருக்காது. தான் தான் சுகாசினி. என்ன சுகாசினி மேம் லைஃப்பில் எனக்கு வந்து இன்னொரு தாய் அது அவங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய லைஃப்பில் ஹெல்ப் பண்ணி என்னை நிறைய சேவ் பண்ணியிருக்காங்க. அப்பா இறந்ததுலேருந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் அவங்க தான் சொல்லுறதுக்குன்னா எனக்கு என்ன வேணும் உனக்குன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாலும் உடனே ரிப்ளை பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலியாக இருந்தது. எனக்கு நான் பஞ்சவரணம் அப்போ ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து என்னை கூப்பிட்டு மணி சார் வந்து அவன் நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லி என்னை வீட்டில் கூப்பிட்டு, அப்போ எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும், என்னை வீட்டில் கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு போட்டு அவரே பரிமாறி, மணி சார் வந்து எனக்கு சாப்பாடு பரிமாறி சாப்பிட்றாங்கண்ணா அப்படின்னு சாப்பிட வச்சு அழகு பார்த்தது அந்த நாள் என்னால் மறக்கவே முடியும். இப்பயும் கண்ணுக்குள்ளே இருக்குது. நானே நந்தா அவங்க பையன். நம்ம முந்தானது கூட நம்ம பேசும்போது நந்தா பற்றி ஒரு விஷயம் இல்லை, அப்போ உடனே அது ரீகலெக்ட் ஆச்சாங்க. எனக்கு முத நந்தா தான் என்ன பண்ணான்னா ஒரு மானிட்டரில் காமிச்சு லண்டனை லைவாக காமிச்சிருந்தான். இப்போ தானே இந்த ஸ்ட்ரீட் மேப்ஸ்லாம் வந்திருக்கு. அப்போயே நான் சொல்கிறது 99 ஐ திங்க் 2000 நினைக்கிறேன். அப்போ வந்து நந்தா வந்து என்கிட்ட காமிக்கிறான் ரூமில், அண்ணா பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதான் லண்டன்னா, இப்படியா இருக்கும், இதான் லண்டனா, நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அப்போ ஒரு கான்வர்சேஷன் அங்கே போச்சு. அப்புறம் இல்லை எனக்கு ஞாபகம் இருக்குது, அப்போல்லாம் வந்து இந்த இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஃபோன் வழியாக இன்டர்நெட் கனெக்ட் பண்ணும்போது நம்ம இங்கேருந்தே அந்த சிட்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் லண்டன் பார்த்தீங்க, நான் வந்து சிங்கப்பூரா மலேசியா பார்த்தேன். ஓகே இதுதான் எனக்கு கம்ப்யூட்டரே அப்போலாம் என்னன்னு தெரியாது. நந்தா வந்து வீட்டில் அவன் தனி பெட்ரூமில் உள்ள கூட்டு போய் அப்போ வந்து அவங்க ஒரு தனி 3 வீடு ஒன்று இருக்கும், அதில் 3rd ஃப்ளோரில் இருந்தாங்க. அப்போ மணி சார் கூட அன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக. நீங்கள் சொல்கிறது வந்து வீனஸ் காலனி இல்லையா? வீனஸ் காலனி தான். வீனஸ் காலனி. ஓகே, வீனஸ் காலனி வீடு. நான் வீடு போய் அங்கே ஒரு ஒன் டே ஃபுல்லாக அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் வீட்டுக்கு ஏதாவில் தான் தனுஷ் சாரோட ஆஃபீஸ் இருந்தார். ஓகே. ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அது லைக் ஃபேமிலி. எனக்கு மெட்ராஸ் சைஸில் நித்யா மேம்னு இருப்பாங்க. எப்போ போனாலும் வந்து அந்த ஒரு அட்டென்ஷன், என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க, என்ன செய்கிற, அடுத்து என்ன செய்கிற, அது வந்து அந்த கடந்து வந்த பாதையில் எனக்கு வந்து சில இடத்துல மெமரபிள் விஷயங்கள்லாம் இருக்கும். அதை கடந்து போனால் இப்போ ஆழ்வார்பேட் போனேன்னா அது ஏன்னா மெட்ராஸ் டிராஃபிக்ஸ் வந்து அங்கே இருந்தது. நம்ம ஆலயம் இது இருந்துச்சு இல்லையா, கமல் சார் வீடு இருக்குல்ல, அதுக்கு 8th ரோட்டில் இருந்தது. ஸோ அதெல்லாம் அந்த மெமரிஸ் இப்பயும் வரும். சும்மா அந்த சைடு கிராஸ் பண்ணாலே எனக்கு வந்துடும். இப்போ ஜென்ரலாகவே வந்து இது நான் இன்னொருத்தர் இந்த மேட்டர் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக 10th வந்து பண்ணும்போது எஸ்பிபி சார் வந்து உன்னை சரணன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து உன்னை சரணனில் என்ன ஆகுதுன்னா எஸ்பிபி சார் பார்த்துட்டு டே அண்ணா பிடிச்சிட்டாண்டா, என்னடா சூப்பராக பண்ணியிருக்கான். எஸ்பிபி சார் கட்டி பிடிச்சி எனக்கு நெத்தியில் ஒரு முத்தி, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஃபுல்லாக ஒரு கட்டி பிடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் விடலை, என்னைய நெத்தியில் பளிச்சுன்னு ஒரு முத்தத்தை அடித்து வெளியே வந்து எஸ்பிபி சார் சொல்கிறாரு, கை விட்டதுக்கப்புறம் உனக்கு நான் நீ ஹீரோவாக நடிக்கணும், உனக்கு நான் பாடணுன்றான். எனக்கு அவரை அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா நாங்கள் கச்சேரியிலலாம் உனக்கு தெரியல, எஸ்வி சார் பாட்டு இல்லாமல் நமக்கு ஒரு விஷயமே இருக்காதா. அப்பேற்பட்ட பையனோட நான் ட்ராவலர்ன்றதே ஒரு பெரிய சந்தோஷம். சரண்ணும் நானும் சீரியல் அண்ணாமலை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் கிரிக்கெட் விளாடுவோம். எப்பவுமே கிரிக்கெட்டில் போய் வாரம் போய் அவங்க கூட போய் விளையாடுறதா, நான் பிரபண்ணே சரணை எல்லாருமே விளையாடுறதா வேலை. அப்படியே வந்து சென்னை 28ல் நான் நடிக்கிறதுக்கு சரணை சொல்லி எல்லாமே பேசி பாண்டிக்கு ஒரு கேரக்டர்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். அப்போ வரும்பொழுது அப்போ நான் பாண்டியில் லிங்கேஷ்க்கு தான் வருது. அப்போ வந்து பிரபனை வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் சரணா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் லுக் வைஸாக சின்ன பையனாக இருக்கேன், சரி வேறு என்ன பண்ணலாம்னா, இல்லைடா இது கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கணும் அப்படின்னா, சரி அப்போ நான் பிஆர்ஓ பால்ராஜ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பையன் என் ஃப்ரெண்டாக இருந்தான் அருண், அவன் என்னோட கொஞ்சம் மிச்சம். அப்போ நானும் அவனும் பஞ்சவரணத்தில் நடிச்சிருந்தால இவனுக்காக அந்த வாய்ப்பு கொடுங்க, எனக்கு தான் கிடைக்கல, என் ஃப்ரெண்டுக்காக கொடுங்கன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போய் அந்த படத்தில் நடிச்சிருப்பான் சென்னை 28ல். ஸோ இது வந்து அப்போ படிக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நீ ஏன் படிக்க நிப்பாட்டினேன், படிக்க வேண்டியதானே அப்படின்னாரு. ஆனால் படிப்படின்னு சொன்ன சூழல் இப்படி, டேய் இதெல்லாம் காரணம் சொல்கிறா, படிக்கிறதாண்டா முக்கியம் அப்படின்னாரு. சரி ஓகே நான் படிக்கிறேனே அப்படின்னே, நானே அவனுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன்ட்டு சரணை படிக்க வைக்கிறேன்னு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டி எக்ஸாம் மட்டும் போய் எழுத போகிறேன். எக்ஸாம் எழுத போகும்போது 4 எக்ஸாம் எழுதிட்டேன். இப்போ ஷூட்டிங் உன்னை சரணன் ஷூட்டிங் போகிறது, அந்த ஷூட்டிங் போகும்போது
சரணை சொல்கிறாரு, டேய் நான் உனக்கு மேனேஜர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி டிக்கெட் போட்டிருக்காங்க. யார்? நான், சரண், மகேஷ் அண்ணன், அப்புறம் பிரபு அண்ணன், எல்லாருமே கேமராமேனு எல்லாருமே ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி, ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி. அப்படின்றது என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் போனதே இல்லை. சரியா? டிக்கெட் போட்டு டிக்கெட்டு மேனேஜர் கொடுத்துட்டார் கையில். ஒன்றும் எக்ஸாமு. அப்புறம் நான் படிக்கலன்னு எனக்கு தெரியும், சோசியல் சயின்ஸ். அது எனக்கு எப்படி எழுத போகிறேன்னு நான் குழம்பிக்கிட்டே இருக்கேன். ஷூட்டிங் வேறு வருது அப்படின்னா ஃபைனலாக அப்போ சரி விட்றா அப்புறமா எழுதிக்கடான்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்கிறாரு. அப்பாவே சொல்லிட்டாரு ஓகே அப்படின்ட்டு. திருப்பி நான் வந்து ஷூட்டிங் வந்து நேராக சரணனை மீட் பண்ணுறேன். அண்ணே அப்படின்ட்டு நான் ஷூட்டிங் வந்துடுறேன். அப்படியே எக்ஸாம் இருக்குன்னு நீ நாளான்னைக்கு வாடா டிக்கெட் போட சொல்கிறேன் அப்படின்னா, நான் உங்கள் கூட வரேன். அப்போ வந்து நம்ம சிந்து கலா இருக்குது, எல்லாருமே ஒன்றா போகிறோம். அது பெரிய ஒரு மெமரபிள் ட்ரிப்பு. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு இப்போ மொதல் எனக்கு ஏசி கிளாஸ் போட்டிருக்கீங்க, என் லைஃப்பில் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நான் எக்ஸாம் கூட அப்புறம் எழுதிக்குவேன், ஃபஸ்ட் டைம் இந்த கூட டீமில் வரணும்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு சரணை. அதாவது என்னன்னா பப்ளிக் எக்ஸாம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறாங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பப்ளிக்காக ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட் டைம் போகணுங்கிறதுக்காக அந்த எக்ஸாம் விட்டீங்க. ஆமாம். இல்லை இன்னொன்று சோசியல் சயின்ஸுன்றது நம்ம ஸ்கூல் போய் படித்தாலும் தெரியுங்க, சுத்தமாக படிக்கலை, என்ன எழுத போகிறோன்னு தெரியல. ஆல்ரெடி இது என்ன எழுதின எக்ஸாம்லாம் எப்படி எழுதிருக்கேன்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷனு. சரி ஓகே அண்ணன் சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு ஃபீஸை இப்போ ஒரு 1500 ரூபா இப்போ கட்டி எழுதிதான் படித்து ஷூட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் வருது, ஃபெயில் தமிழில் பாஸ் அப்படின்னு. 93 மார்க்ஸு தமிழில் பாஸ் பண்ணி பயங்கர சந்தோஷப்பட்டார் சரணை. பாஸ் ஆகிட்டியாடா டிஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ் மானத்தை காப்பாற்றிட்டேன்னு நேரம் கடுப்பாயிட்டாரு. சரி நான் இன்னைக்கு இல்லைன்னா இப்போ எடுக்கணும். இப்போ திருப்பி இப்போ 10வது எழுத ஆரம்பிச்சிருக்கேன். மறுபடியும் 10வது இப்போ நம்ம ஃப்ளைட் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு, திருப்பி வந்து அந்த விட்டதை பிடிக்கணுன்றதுக்காக. இது என்ன புதுசா இருக்கு? இப்போ இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் பாஸ் ஆகணும் சார், 2 மேக்ஸும் சோசியல் சயின்ஸ் மட்டும் இல்லை. இப்போ ஒரு இதில் பாஸ் ஆகிட்டேன். இத்தனை வருஷம் இப்போ என்ன உங்க ஐடியா? SSLC முடிச்சுட்டு அப்படியே கலெக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி. கலெக்டர் ஆகுறதா? இது எல்லாமே புதுசா இருக்கு. சரி எனக்கு என்னன்னா சும்மா ஒரு படிச்சு எனக்கு பெரிய ஒரு குறையாவே இருந்தது, படிக்காம விட்டோமேங்கிறது ஒரு குறையா இருந்தது மனசுக்குள்ள. நமக்குன்னு ஒரு பர்சனலாக இருக்குது. அதனால் இப்போ படித்து ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். திருப்பி அது ஒன்றும் அவசரம் இல்லை, யாரும் படித்த கம்பெனி நீ ஒன்று டாக்டராக புரிய வைக்கல போய் கேட்க போடல. என் மனதிற்காக சும்மா போய் எழுதி அந்த 10ஆம் கிளாஸை முடிக்கிறதுக்கு என்ன வழி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அப்படியே 11, 12 போவோம். அதுவும் இந்த ஜென்டில்மேன் காமெடி தான் ஞாபகம் வருது. அண்ணே நீங்கள் SSLC-ண்ணே, நான் 10th டே நான் 10th SSLC பாஸ், நான் 10th ஃபெயில். இல்லை SSLC ஃபெயிலு, நான் 8th பாஸ். செந்தில் சொல்றது அதான், நீங்கள் SSLC ஃபெயில்னு, நான் 8th பாஸ்னு